குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 20ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:02 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூராடம் நட்சத்திரம் பிறந்த நேயர்கள், உத்திராடம் நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 20/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20/4/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை நீண்ட நாள ஆசைகள் இன்று கண்டிப்பாக நிறைவேறும். எதிலுமே புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அனைவருடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் இவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்று அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மன நிறைவு நிறைந்த நாள், கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு எதிரிகள் தடையாக இருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி விலகி செல்வாங்க. அதே போல் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஒரு நண்பர்கள் வட்டம் விரிவடையும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள், புதியதாக வேலைக்கு தேட நினைப்பவருடைய கனவு இன்று கண்டிப்பாக பலிக்கும். நீண்ட நாளைய கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு, தாய் தந்தை வழியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. ஒரு நிறைவு தெளிவு நிறைந்த ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீண்ட எங்கேயாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவி கிடைக்கும். அரசாங்க உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கோர்ட் கேஸ் விஷயங்களில் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினரிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கேன். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள், 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கையை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள், தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வியாபார சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு புதிய ஒரு அனுபவத்தை தரும். வெளிநாட்டிலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திசை மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்திக்கோங்க. இதனால் சம்பள உயர்வு,
பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் தயவுசெய்து வாங்காதீங்க. எதுலேயுமே இன்று தன்னம்பிக்கையுடன், தைரியத்துடன், நேர்மறையான எண்ணங்களுடன் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் முதலாளிகளாக இருந்தால் வேலையாட்களோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தயவுசெய்து பேசாதீங்க. இன்றைய நாளை நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவருக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. பூர்வ சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்று அகலும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். எதுலேயுமே பொறுமையாக நிதானமாக படபடப்பின்றி செய்வது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகணும். உற்றார் உறவினரோடு விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தில் அனைவருடன் விட்டு கொடுத்து போகணும். மேலதிகாரிடம் கொஞ்சம் பணிவு அதிகமாக என்று தேவை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், பார்த்து நடந்துக்குங்க. எதையுமே இன்றைக்கி திட்டமிட்டு செயல்பட்டால் இன்றைய நாள் வெற்றி. இன்றைய நாளில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக இருக்க, மனதை அமைதியாக இருக்க ஒரு தியானம் செய்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்தான யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் நீண்ட நாளாக மனதில் திட்டமிட்டு இருந்தீங்கன்னா, முயற்சி செய்துட்டு இருந்தேன், அது எல்லாமே இந்த செயல் வடிவமாக கொண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. புதிய புதிய எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றி அது உங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் இருக்கும். உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நிதானம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள், இது எல்லாமே இன்றைக்கி நடக்கும். எவ்வளோ கடினமான வேலைகளுமே இன்றைக்கி ரொம்ப சுலபமாக செய்து முடித்துருக்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் குழந்தைகள் இடத்துலையும் கணவன் மனைவி இடத்துலையும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். கடன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்பாராத சில தனவரவுகள் உங்களுக்கு வரும். இதனால் சேமிப்பு உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை செய்தாலும் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக செய்வது மிகவும் சிறப்பு. அரசு தொடர்பான காரியங்களை நீங்கள் சிந்தித்து செயல்படணும். கணக்கு வழக்குகளை கரெக்டாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாக இருப்பதால் எதிலையுமே பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் பொறுமையாக இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நல்லது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட தயவுசெய்து சொல்லாதீங்க. உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. சமாளிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதே போல் வாடிக்கையாளரிடம் பணிவுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது.
அனைவரையுமே அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக கண்டிப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால திருமண வரன் அமையல திருமண வரன் நடைபெறும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய புதிய நண்பர்கள் உருவாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். தாய் தந்தை வெளியே உறவுகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக நடக்கும். உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரி வேலையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விருப்பமான அனைத்து பொருட்களையும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே சமயத்தில் உங்களுக்கு நீண்ட காலமாக திருமண வரன் அமையலாம், திருமண வரன் அமையும். திருமண பேச்சுவார்த்தை சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக இருப்பது நல்லது. அடுத்தவருடைய தேவைகளை அறிந்து அதை நீங்கள் குறிப்பாக இன்றைக்கி செய்து முடித்து விடுங்க. மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வளரக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பாராத உதவிகள், தன வரவுகள் எல்லாம் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க. அதே போல் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே இன்று உங்களுக்கு வெற்றி தரும். அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. தாய் தந்தை வழியில் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயம் கிடைக்கும். அதே போல் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி குறையும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். இதுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு பொன்னாளாக, ஒரு நல்ல நாளாக, நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.